சிட்டையாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உயரத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் தலைமகனாக இருந்த அண்ணா, அந்த வழியிலே அவரிடம் கயின்ற நம் கலைஞர் முத்தமிழறிஞர் அவர்கள் எல்லோரையும் உழைத்து உயர்த்தி கொண்டிருக்கிறார். அதிகமாக உயர்ந்தவர்கள் நம்முடைய சகோதரிகள் தான் மிக முக்கியமாக. எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்ற பெருமையை அடுத்து சொல்லுவோம். இங்கே ஒரு அற்புதமான சென்னை கிழக்கு மாவட்டம் திருவிக நகர் வடக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலைஞர் நூற்றாண்டினுடைய நிறைவு விழா என்பது விழா மட்டும் நிறைவல்ல, நம் உள்ளமெல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அளவிற்கு கருத்துக்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றன. பசிக்கு உணவு, அது ருசிக்கல்ல, பசிக்கு உணவு. அதே போல கருத்து பசி ஏற்படும் போது உணவு தரக்கூடிய ஒரே இயக்கம் தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம், திராவிடர் இயக்கம். அதனுடைய பயிற்சியாளர்களாக வந்துதான் ஒரு குடும்ப பாசத்தோடு உருவான ஒரு குடும்ப இயக்கம். தந்தை, அண்ணா, அருமை தம்பிகள், உடன்பிறப்புகள், அதே போலத்தான் அண்ணா அண்ணி என்று அழைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இயக்கத்தின் சார்பில் இந்த அருமையான கலைஞர் நூற்றாண்டு 2வது பகுதி என்ற அருமையான ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஏன் எப்படியெல்லாம் இவருடைய பெயருக்கு முன்னாலே சேகர் பாபு என்றால் அவர் செயல்பாபு என்றார் முதலமைச்சர். அதை பல நேரங்களிலே பெரியார் திடலிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்றாலும் கூட இன்றைக்கு அதனை முழுமையாக உறுதியாக்கப்படக்கூடிய ஒரு பெரிய சான்றாவணத்தை பார்த்தோம். அதைத்தான் மிக அருமையாக இங்கே சகோதரியார் அவர்களும் தெளிவாக சொன்னார்கள். நம்முடைய அருமை செல்வங்கள் ஐயா நம்முடைய வேந்தர் விஸ்வநாதன் அவர்களும் சொன்னார்கள், சமஸ் அவர்களும் சொன்னார்கள். நீங்களெல்லாம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதற்காக பொறுத்தருள வேண்டும். நாங்கள் 1.5 மணி நேரம் அதிலே தான் செலவழித்துக் கொண்டிருந்தோம். அந்த 1.5 மணி நேரமும் கலைஞரோடு இருந்தோம். அதுதான் மிக முக்கியம். மங்களை மறந்தோம், கலைஞரோடு கலந்தோம். அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை, பழைய நினைவுகளை எல்லாம், மலர் நினைவுகளெல்லாம் அவர்கள் அழைத்தார்கள். நாங்கள் மட்டுமா, நீங்கள் மட்டுமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. இல்லை, நீங்களும் கலந்து கொள்ளலாம், அதற்கு வாய்ப்பை வைத்திருக்கிறார். நீங்கள் அங்கே போய் கலைஞரோடு சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான இந்த நிகழ்ச்சி நல்ல தலைப்பிலே வற்றாத தமிழாறு மகத்தான வரலாறு என்று எழுதியிருக்கிற இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு சிறப்பாக தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமை தோழர் தமிழ்வேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான வகையில் அமைச்சர் அவர்கள் எதை செய்தாலும் ஒரு தனி முத்திரை இருக்கும். அவர் அந்த முத்திரையை பொறித்து விட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லி தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு தனியார் பல்கலைக்கழகம், உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கிற பல்கலைக்கழக சாதனையாளர் இருக்கிறார் என்றால் அவர்தான் நம்முடைய டாக்டர் பட்டம். அண்மையிலே அவருக்கு அமெரிக்காவிலே வழங்கி இருக்கிறார்கள். அதற்காக இந்த அரங்கம் முழுவதும் அவரை பாராட்ட வேண்டும், எங்கும் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு தமிழன் பெருமைப்பட்டால், அதுவும் கல்வியிலே பெருமைப்பட்டால் அதைவிட சிறப்பு. திராவிட இயக்கத்தால் தாளாட்டப்பெற்ற ஒருவர் பெருமை பெற்றால், வளர்ந்த ஒருவர் பெருமை பெற்றால் சொல்லக்கூடிய அருமை சகோதரர் வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறந்த கருத்தாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், அருமை நண்பர் சமஸ் அவர்களே,
அவருடைய பேனா எல்லோரையும் தாக்கும். ஆனால் அதற்காக யாரும் கவலைப்பட்டதில்லை. காரணம், அந்த பேனா தாக்க வேண்டிய நேரத்தில் தாக்கும், தாங்க வேண்டிய நேரத்தில் தாங்கும். அதுதான் மிக முக்கியமானது. தாக்குதல் எங்கே இருக்கிறதோ அங்கு தாங்குதலும் இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு எந்த தங்கலும் அதில் சடங்களும் கிடையாது. ஆகவே நான் பாராட்டுகிறவர்களை மட்டும் நாங்கள் அழைப்பதில்லை, எங்களை விமர்சிப்பவர்களை கூட இந்த மேடை அழைக்கும் என்பதற்கு அடையாளம்தான். மிக முக்கியமாக அவர்களையும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் தேடி கண்டுபிடித்த அமைச்சர் எல்லோரையும் தேடி கண்டுபிடிப்பார். கலைத்துறையாக இருந்தாலும் அது எந்த கல்வித்துறையாக இருந்தாலும் அவர் கண்ணுக்கு எப்படித்தான் அவர் புறப்படுவார்களோ, முன்னாடியை விட அவர் கண்ணாடி போடாமலேயே மிக முக்கியமாக இதெல்லாம் சொல்லக்கூடியவர்களுடைய அமைச்சர் அவர்கள். ஆகவேதான் அதே மாதிரி ஒரு பெரிய பேராசிரியர் மட்டுமல்ல, நம்முடைய பர்வீன் சுல்தான் அவர்கள் ஒரு பெண் போராளி. அதுதான் மிக முக்கியமானது, மகளிர் போராளி. அப்படிப்பட்ட பர்வீன் சுல்தான் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய அருமை சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் தாயகம் கவி அவர்களே மற்றும் சாமிக்கண் அவர்களே, ஏராளமானவர்களே எல்லாரும் அழைத்ததாக இந்த அழைப்புகளை அவ்வளவு சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும். அதற்காக அழைத்ததாக நீங்கள் கொள்ள வேண்டும். இறுதியிலே நன்றி உரை கூற இருக்கக்கூடிய நன்றி உரையாளர்கள் இதில் கூட சமத்துவம் கொடுத்திருக்கிறார். ரொம்ப மிக முக்கியமா இது ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. இதுல என்னன்னா நன்றி உரைன்னு போட்டு ருத்ரமூர்த்தி, பரிமளா சுரேஷ் 2 பேரும் ஆண் பெண் பேதம் எங்களுக்கு கிடையாது, 2 பேருக்கு சம உரிமை என்பது இருக்கக்கூடியவ. நன்றி காட்டுவதிலே கூட எப்போதும் அவர்கள் தான். என்ன ஒரே ஒரு சின்ன குறைபாடு எனக்குன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக நன்றி காட்டக்கூடியவர்கள். எனவே அடுத்த முறை அவர் போடும்போது பெண்ணை முன்னால் போட்டு ஆண்களை அடுத்தது போட்டுலாம். அவர் சமமாக தான் போட்டிருக்காரு, அது ஒரு சந்தேகமே இல்லை. மிக முக்கியமாக அப்படிப்பட்ட அருமையான தோழர்களே, சிறப்பான நண்பர்களே, அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். 20 நிமிடம் சொன்னார், அதில் இப்போ ஒரு 5 நிமிடம் போய்விட்டது, இன்னும் 15 நிமிடம் இருக்கு. மிக முக்கியமாக அதில் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, வரலாறு வற்றாத தமிழார். இன்றைக்கு எம்மொழி எம்மொழி தமிழ் மொழி என்று தமிழுக்கு போராடினார், இந்தியருக்கு போராடினார் என்பதெல்லாம் முற்பகுதி. ஆனால் இதுவரை தமிழுக்கு ஆக்க ரீதியாக சட்டபூர்வமாக உலக அரங்கில் தமிழ் மதிக்கப்படக்கூடிய ஒரு மொழியாக நம்முடைய மொழியை ஆக்கிய பெருமை கலைஞரை சார்ந்தது. அந்த உரிமை காரணம், தமிழ் வாழ்க என்று கொடி பிடித்தார், தமிழ் கொடி பிடித்தார். மிக முக்கியமாக புலிவில் கயல் அன்றைக்கு ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த நாடுகளே என்று பாவலர் பாலசுந்தரம் எழுதிய பாட்டு. அதை மாணவ பருவத்திலேயே பாடிக்கொண்டு வேகமாக போனார். அப்படிப்பட்டவர் தமிழை எப்படி கையாண்டார் சொன்னார் வேந்தர் அவர்கள். அவர் அதிகம் படிக்காதவர், தொல்காப்பிய பூங்காவை காட்டினார். திருவள்ளுவருடைய ஒவ்வொன்றும் காரணம் என்ன? கடுமையான உழைப்பு, சிறப்பு, அவருடைய படைப்பு ஆற்றல். அதனாலதான் கலைஞர்ங்கிற ஒரு சொல்லையே அவர் தனக்கு சொத்தாக ஆக்கி கொண்டார். உலகம் அதை அங்கீகரித்தது. கலைஞர்னா எத்தனையோ கலைஞர்கள் இருப்பாங்க, ஆனா எப்படி பெரியார் என்றால் ஒருவரோ, அறிஞர் என்றால் அண்ணாவோ, கலைஞர் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் என்பது உலக அரங்கிலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வற்றாத தமிழார்வாக அவள் ஆனவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், எம்மொழி செம்மொழி என்ற உரிமை பெருமை இன்றைக்கு உலக அரங்கிலே இருக்கிறது என்றால், அதை ஆட்சி பீடத்துக்கு வந்தவுடனே அவர் செய்த காரியம் கூட்டு. டெல்லி தான் செய்யணும். அன்றைக்கு அடிப்படையில் கருத்து தெளிவாக அந்த செம்மொழி உரிமையை வாங்கி தந்தார். இதில் ஒரு செய்தி தெரிய வேண்டும், பரப்ப வேண்டும். நாம் ரொம்ப மிக முக்கியமாக இந்த செம்மொழியை, தமிழ் மொழியை செம்மொழியாக்கி அதிகாரபூர்வமாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய அந்த வற்றாத தமிழாருங்கிறது அடையாளம் என்னன்னா அதை செம்மொழி என்று ஆக்கினார். ஆனால் அதுவரையில் ஒரு செய்தி என்னன்னா, இதுவரையில் எல்லாம் சமஸ்கிருதம்,
வடமொழி அப்படின்னு அதுதான் மிக முக்கியம். அந்த வடமொழி தான் இதுவரையில் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அது செம்மொழியாக இருந்திருக்கிறது என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அவர் சொன்னார். ஆனால் அதிகாரபூர்வமாக அது கிடையாது. தமிழுக்கு அந்த அந்தஸ்தை உருவாக்க வேண்டும் என்று ஆக்கின உடனே தான் ஒரு உண்மை வெளியே வந்தது. ஏனென்றால் சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று சொன்னார்கள். இன்னமும் தமிழில் அர்ச்சனை, அதுதான் போராடி கொண்டிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் அவர்கள். தமிழில் அர்ச்சனை, கலைஞர் அந்த ஏற்பாட்டை செய்தார். தமிழிலும் அப்படின்னு அதுக்கு முதல்ல இருந்தது, அர்ச்சனை செய்யப்படும் போராட்டம் இந்த உண்மை எடுத்தார். அதுதான் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு தமிழ் தெரியாதான்னு பெரியார் கேட்டார். தமிழ் தெரியாத கடவுளுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலைன்னு கேட்டார். தமிழ் கடவுளுக்கு சொல்லி வைக்கணும், தமிழ் தெரியும், ஆகவே தான் தமிழுக்கு அர்ச்சனை என்று சொல்லி அவர் செய்து தமிழுக்கு வந்தார். தமிழை நீச்ச பாஷை என்று சொன்னார்கள், அதை தேவ பாஷை என்று சொன்னார்கள். அந்த தேவ பாஷை இருக்கிறத அது உண்மையில் செம்மொழியாக இல்லை என்பதை கண்டறிந்து அவர்களே தமிழ் செம்மொழியான பிற்பாடு வடமொழி இருக்கிறத அதற்கு செம்மொழி அந்தஸ்து வேண்டும்னு கேட்டாங்க. கலைஞர் தான் முதல்ல அந்த கதவை திறந்தார். தமிழுக்கு முன்னாடி கிடைத்தது ஒன்று. அவர் அதை பார்த்து தமிழை பார்த்த பிற்பாடுனா சமஸ்கிருதத்துக்கு எங்களுக்கு செம்மொழி, ஏன்னா தமிழ் ஆறு ஓடின உடனேவா அது பாதை அமைத்த பிற்பாடு தான் எங்கள் மொழி தேவ பாஷை, உங்கள் மொழி நீச்ச மொழி என்று சொன்னார்களே, இந்த நீச்சன் வழிகாட்டினான். தேவன் வேறு வழி இல்லாமல் பின்னாலே வரக்கூடிய அளவிற்கு அதை காட்டினார். காரணம் என்ன தெரியுமா நண்பர்களே? ஒரு வழியில் உங்களை விமர்சித்துக் கொள்ளுங்கள், பிறகுதான் அந்த உத்தரவு போட்டாங்க. ஒரு ஆண்டு கழித்து தான் சமஸ்கிருதத்துக்கு அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என்ற அந்தஸ்து கிடைத்தது. முதல்ல வாங்கி கொடுத்தது யாரு? கலைஞர். வாய்க்கால் வரலாறு உண்டாக்குறது யாரு? நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். இந்த பாட்டை சொல்லி கொடுப்பாங்க இவங்கெல்லாம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியேடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். ஆமாம், தர்பை புல்லுக்கும் அங்கே பொசித்தது. அதுதான் மிக முக்கிய சமஸ்கிருதத்தில். அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு ஓடும் தமிழாறு என்ற அளவில் வந்தார். ஒன்று. அடுத்தபடியாக நிறைய சொல்ல வேண்டியதில் பாராட்டியிருக்காங்க. கலைஞரை பார்த்து இவ்வளவு 100 ஆண்டு இவ்வளவு பொது தொண்டு இவ்வளவு செய்யக்கூடியவளை பார்த்து செய்தியாளர்கள் கேட்பாங்க. கேட்ட உடனே பல கேள்விகளை கேட்ட உடனே கணினியில் பதில் வர்ற மாதிரி பட்டுன்னு பதில் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு வரியில் பதில் சொல்லுங்கள் என்று கேட்டார். ஒரே வரியில தான் பதில் சொல்லணும் கேள்விக்கு அப்படின்னு. உங்களை ஒரு வரியில் சுய விமர்சனம் செய்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே சுய விமர்சனம் செய்து கொண்டால் என்ன சொல்வீர்கள் உங்களை பற்றி? அதை சொல்லுங்கன்னு செய்தியாளர் கேட்கிறார் பேட்டியில. ஒரே வார்த்தை, கொஞ்சம் கூட யோசிக்கல அவர். மானமிகு சுயமரியாதைக்கார், மானமிகு சுயமரியாதைக்கார். இது போச்சு. இந்த மானமிகு சுயமரியாதைக்காரனுக்கு சமமான வார்த்தை அது உள்ளடங்கினா ஒரு நாள் அல்ல 100 நாள் பேசலாம் அந்த சாதனை. அதுதான் மிக முக்கியம். மானமிகுன்னா என்ன? அடுத்த வார்த்தை சொன்னார். அவருக்கு விளங்கலை. உடனே அந்த செய்தியாளர் கேட்டார், மானமிகு சுயமரியாதை. ஆமாம், இதுவரையில் மாண்புமிகு தானே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அடுத்த மாண்புமிகு தானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே மாண்புமிகுங்கிறது தான் இருக்கு. இதுவரையில் மானமிகு இல்லை பட்டுன்னு சொன்னார். நாங்கள் சொன்ன வழக்கில் பேசி கொண்டிருந்தத மாண்புமிகு வரும் போகும். இந்த மானமிகு இருக்காது. ஒரு தடவை வந்தால் போகவே போகாது. யார் மாண்புமிகை கூட பறிக்கலாம், ஆனால் மானமிகுவை பறிக்கவே முடியாது. அதுவும் சுயமரியாதைக்காரனிலிருந்து பறிக்கவே முடியாது. அந்த சுயமரியாதை இருந்த காரணத்தால் தான் தமிழுக்கு செம்மொழி. அந்த உரிமை சுயமரியாதைக்காரனாக இருந்த காரணத்தால் தான் பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவோம் என்று சொல்லி அதற்காக என்னுடைய தந்தைக்கு நான் இறுதி வணக்கம் செலுத்துகிறேன்.
அரசு மரியாதை செலுத்துகிறேன் என்று சொன்னபோது மானமிகு சுயமரியாதைக்காரராக இருந்த காரணத்தால் தான் கலைஞர் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இப்போதுதான் அண்ணாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள், நாம் இப்போதுதான் வந்திருக்கிறோம், இதனால் சிக்கல்கள் ஏற்படும். பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுத்தால் சிக்கல் ஏற்படுமே, அந்த சிக்கல் என்ன ஆகும் என்ன ஆகும் கேட்கிறார் கலைஞர். என்ன ஆகும், என்ன சிக்கல் வரும்? உங்களுக்கு பெரியார் திரைப்படத்திலே பார்த்திருப்பீர்கள், என்ன வரும் கேட்கிறார். ஐஏஎஸ் அதிகாரி தலைமை செயலாளர் சபாநாயகர் சொல்லுகிறார், சிக்கல் வரும். என்ன சிக்கல் வரும்? சீஃப் செக்ரட்டரி சிஎஸ் சொல்லுங்க என்று கேட்கிறார். நம்ம ஆட்சிக்கே ஆபத்து வரலாம். அவர் ரொம்ப நாசுக்கா சொல்றார், ஆட்சியை கலைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆட்சிக்கு அவ்வளவுதானே. என்னுடைய தந்தைக்கு, கொள்கை தந்தைக்கு, அறிவு ஆசானுக்கு, குருகுல ஆசானுக்கு மரியாதை, இறுதி மரியாதை கொடுத்ததால் அந்த ஆட்சி கலைந்தால், கலைக்கப்பட்டால் அதை விட எனக்கு பெருமை வேறு கிடையாதுன்னு சொன்னாலே, அது ஒரு மானமிகு சுயமரியாதை காரணத்தால் இந்த ஆட்சியை, பதவியை துச்சமென கருத முடியும். ஒரு முறை அல்ல, பல முறை. அதுதான் மிக முக்கியம். அதுதான் கலைஞருடைய அந்த தென்மை. கலைஞருடைய மற்ற சாதனைகள்லாம் யாராவது சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆட்சியை விட முடியுமா? ஒரு பஞ்சாயத்து தலைவர் உறுப்பினர் நீங்க யாராவது நீக்கினா என்ன ஆகும்? வேற ஒரு கட்சிக்கு போலாமான்னு பார்க்கலாம், இன்னொரு இடத்துக்கு போலாமான்னு. ஆனா ஒரு ஆட்சி, கிடைத்த ஆட்சி வந்திருக்கிற முதலமைச்சர் அதிகாரங்கள், அதை பற்றி அவர் கவலைப்படலை. நெருக்கடி காலம் உங்களுக்கு தெரியும். அந்த நெருக்கடி காலத்தில் நாங்கள்லாம் விசாவில் இருந்தவர்கள், இந்த இயக்கத்தில் இருந்தக்கூடியவர்கள், அப்போது உருவானவர்கள், அப்போது பட்ட விழுப்புண்தான் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுடைய தலை சிறந்த முதலமைச்சராக இந்தியா கூட்டணியே நாளைக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த சரித்திரத்தை அவர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒருவரை தந்ததென்றால் நம்முடைய அருமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ற சமூக நீதிக்கான சரித்திர நாயகரை அவர்கள் தந்ததில்லை. ஆகவே அந்த நெருக்கடி காலத்தில் மேலே இருந்து அவருக்கு நெருக்கடி. யாருக்கு? முதல்வருக்கு. இந்தியா முழுவதும் நெருக்கடி கால தீர்மானத்தை ஆதரித்து விட்டார்கள், எமர்ஜென்சி. ஏனென்றால் அதற்கு பிறந்த இளைஞர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது, தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறோம். எனவே நீங்கள் ஆதரவு கொடுத்தால் உங்களுக்கு எல்லா வகையான சலுகைகளும் ஆட்சியில இருந்து கிடைக்கப்படும். வடக்கே இருந்து சொல்லப்படுகிறது. கலைஞர் தீர்மானம் போட்டார், நெருக்கடி காலம் என்பதை ஏற்க முடியாது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்குத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறதே தவிர ஜனநாயகத்தை குலைப்பதற்காக அல்ல. ஜனநாயகத்தை வீழ்த்துவதை, உரிமை பறிப்பதை ஒரு நாளும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று தீர்மானம் போட்டு பிரதமரால் அனுப்பப்பட்ட தூதுவருக்கு அதை தகவல் சொல்லி, ஆட்சி போனால் பரவாயில்லை, என்னுடைய கொள்கை நிலைக்கட்டும் என்று சொன்ன அந்த உறுதி, அந்த மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் காட்டிய துணிச்சல் தான் இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவிலேயே சவால் விடக்கூடிய முதலமைச்சராக, சரித்திரத்தில் நிலைத்து விடக்கூடிய முதலமைச்சராக, இன்னும் கேட்டால் டெல்லியும் மற்றதும் ஆதிக்கவாதிகள் கலங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறார்கள். அங்காரணமாகத்தான் இதுவரை சாதாரணமாக இருந்த பிரதமர் நேற்று வரையில சாதாரணமாக இருந்தவர், சவுக்கிதாராக இருந்தவர் திடீர் அவதாரமாகி விட்டார். அது நான் கடவுள் அவதாரமாகி விட்டார். மிக முக்கியமாக நிச்சயமாக கடவுள் அவதாரமானால் நம்முடைய அமைச்சருக்கு லாபம். ஏன்னா அவர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டியவர் அவர் தான். மிக முக்கியமாக அந்த துறை அவருக்கு வரும். ரொம்ப மிக முக்கியமான அவதாரங்களை எல்லாம் அவர் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். சந்தேகம் இருந்தால் 63 திருவிழாவை எப்படி நடத்தினார்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். நியாயமா அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு யார் யாரையோ காப்பாற்றி கடைசியில புதிய அவதாரங்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே நெருக்கடி காலத்திலே கூட நின்றார். அதுக்கப்புறம் ஈழத்தமிழர்களுக்காக ஆட்சியை இழந்தார். அதை பற்றி கவலைப்படவில்லை. நண்பர்களே, ஆட்சியினுடைய சிறப்புகள், சாதனைகள், வாசிப்பு, முரசொலியினுடைய கட்டுமானம், இவைகளையெல்லாம் சொன்னார்கள் நண்பர்களுக்கு. எதிர்கட்சி தலைவராக அவர் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? ஒரு மிகப்பெரிய பதவியில இருந்து விட்டது. எதிர்கட்சி தலைவராக மறுபடியும் மாறும்போது ஒரு 8 ஆண்டு காலத்திற்கு மேலாக அவர் இருக்கிறார் சொன்னால், எதிர்கட்சி தலைவரிலும் அவர் முத்திரை பதித்தவரே தவிர வெறும் ஆளுங்கட்சியாக இருந்த போது மட்டும் முத்திரை பதித்தவர் அல்ல.
எந்த விஷயத்திலையும் மடக்கி கேள்வி கேட்கக்கூடியவர். அதனால்தான் அவர் மானமிகு சுயமரியாதைக்காரர். மானமிகு சுயமரியாதைக்காரர் போட்ட சட்டம்தான். அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தார்களா, நட்டு வாங்கி கொடுத்தார்களா என்று நீங்கள் சண்டை போடுகிறீர்களே உங்கள் வீட்டுக்காரர்களோட, அதை விட இனிமேல் எனக்கு சொத்தில் பங்கு இருக்கிறதா என்று பிள்ளைகள் அப்பனிடம் கேட்கக்கூடிய அளவிற்கு பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்த மாபெரும் தலைவர் அந்த மானமிகு சுயமரியாதைக்காரரான கலைஞர் தான். மகளிருக்கு சொத்துரிமை உண்டு என்ற சட்டத்தை உண்டாக்கினார். அண்ணல் அம்பேத்கர் அந்த சட்டத்தை கொண்டு வந்த போது தோற்கடித்தார்கள். எந்த சட்டத்தை தோற்கடித்தார்களோ அதற்கே மாற்று உருவாக்கி அந்த சட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து டெல்லியிலே இடம்பெற்று வாய்ப்பை பெற்று மறுபடியும் அமைச்சராக்கப்பட்டு கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியை உருவாக்கி அந்த வியூகத்தை வைத்தவர் மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் அவர்கள். அதனால் பெண்களுக்கு தகப்பன் சொத்தில் ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ சமபாகம் அது உண்டு என்று ஆக்கி அம்பேத்கருடைய கனவையும் பெரியாருடைய திட்டத்தையும் செய்த பெருமை, சட்டமாக்கிய பெருமை, அது மத்திய அரசிலே சட்டமாக்கிய பெருமை இந்த மானமிகு சுயமரியாதைக்காரர் நூற்றாண்டு விழா கலைஞருக்குத்தான் இந்த பெருமை சேரும். எனவே இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். காலம் இடந்தராது, காலத்தை வென்றவர்கள். தமிழ் ஆறு என்று சொன்னார். அழகான தலைப்பு கொடுத்திருக்கிறார் நம்முடைய அமைச்சர் அவர்கள். தமிழ் ஆறு பாருங்க. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஊனமுற்றோர், ஊனமுற்றோர்ன்ற வார்த்தை தான் இருந்தது. நேரம் இல்லை, அதுக்காக சொல்றேன். ஊனமுற்றோர் என்னன்னா ஊனமுற்றோர்கள், ஹேண்டிகேப், பிசிக்கலி ஹேண்டிகேப்னு சொன்னாங்க. ஆனா முதல்ல அவர்கள் மனம் போடாமல் இருக்கணும். அவர்களுக்கு மனோதத்துவ ரீதியாக ஒரு செட்பேக், மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. அதுக்கு தமிழ் பயன்பட வேண்டும். தமிழ் ஆறு ஓடுகிறது. தமிழ் ஆறு என்று அவர் எழுந்து பொருள் இல்லாமல் எழுதல, தலைப்பு கொடுக்கல. அப்படி வரும்போது அதுக்கு என்ன பேர் கொடுத்தார்? மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளி சுயமரியாதை. அவருக்கு சுயமரியாதை இருக்கு அந்த மனிதனுக்கு. அவனுடைய சுயமரியாதை படாத பாடுபட்டுதான். சுயமரியாதைக்காரன் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? என் சுயமரியாதை மட்டும் முக்கியம் அல்ல, உங்கள் சுயமரியாதையை நான் காப்பாற்றுவதும் மிக முக்கியம். பெரியார் முன்னால பெரியார் உட்கார்ந்துருக்கார், தந்தை பெரியார் உட்கார்ந்துருக்கிறார். வேற ஒருவர் அவரை சந்திக்க வந்தவர் வடநாட்டிலிருந்து வந்தார். அவர் வடநாட்டில் காரணம் சாதாரண காலை தூக்கி அப்படி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாதாரண அப்படி பார்த்துருப்பீங்க வடநாட்டுக்காரங்க உட்கார்றது அப்படியே ஒரு முறை. இன்னும் கேட்டால் காலில் கும்பிட்டு அந்த மொட்டியை தூக்கிட்டு தலையில் வச்சுட்டு போவாங்க, அது வேற விஷயம். அப்போ இப்படி காலை போட்ட உடனே பக்கத்தில் இருந்த ஒரு தோழருக்கு, நம்ம தோழர் கழக தோழருக்கு கொஞ்சம் நெருடாதான் இருந்தது. என்னையா நம்ம தலைவர் முன்னால, ஐயா முன்னால அவ்வளோ வயசானவர் இருக்காரு, இவர் காலை மேலே தூக்கி போட்டு உட்கார்ந்துருக்காரு, யாருமே அப்படி உட்கார மாட்டாங்களே, அமைச்சர்கள் கூட அப்படி இருக்கிறது இல்லையே என்று நினைத்த உடனே அப்படி மெதுவாக போனார். காலை அப்படி நகர்த்துறதுக்கு மாதிரி கையை வச்சார். பெரியார் கவனிச்சார். கவனிச்ச உடனே சொன்னார், எவா அப்படின்னு, என்ன பண்ணீங்க? இல்லை அவனுக்கு இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும் சொல்லுங்கன்னாரு. இல்லை ஐயா முன்னால் அவர் காலை அப்படி மேலே தூக்கி போடுறது எங்களுக்கு சங்கடமாக இருந்ததுயா, அதனால் காலை கொஞ்சம் அவர் நகர்த்தி கீழே. ஏப்பா ஐயா கேட்டார், சுயமரியாதைக்காரன் தானே நாம. ஐயா கேட்டார், காலை அவருக்கு அவர் கால் மேலே போட்டிருக்காரு, என் கால் மேலே போட்டா நீ நகர்த்தலாம். அவர் கால் மேலே தான் அவர் போட்டிருக்காரு. அவர் காலை அவர் சுதந்திரமா உபயோகப்படுத்துறதுக்கு எப்படி வேண்டாலும் உரிமை உண்டு. அவர் ஏன் கால் மேல போட்டா வேணா நீ கோவிச்சுக்கலாமே தவிர என்ன, அதுதான் சுயமரியாதை. இந்த மாணவர்கள் சுயமரியாதைக்காரன்னா நான் மட்டும் சுயமரியாதைக்காரனால போகாது, என்னுடைய சகோதரிகளுக்கு அந்த மான உணர்ச்சி இருக்குன்னு நாம நினைக்கணும். அவருடைய சமத்துவம் வேணும்னு நினைத்தார்கள். எனவே தான் வேதமில்லா பெருவாழ்வு என்று சொல்வதுதான் அந்த சுயமரியாதை சொல்லக்கூடிய அளவிற்கு வந்ததுனால இப்படி தமிழ்ல தமிழ் ஆறு ரொம்ப அழகாக சொல்லுது. வற்றாத தமிழாறு எப்படின்னா ஓடிக்கொண்டே இருக்குங்கிறதுக்கு உடையாளம். அதுக்கு முன்னால நம்ம ஜாதி பட்டியலை பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஜாதி பட்டியல் வரும். அந்த ஜாதி பட்டியல்ல சிடின்னு ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க. தமிழ்ல
குற்ற பரம்பரை ஜாதி. குற்ற பரம்பரை சீட்டின்னா கிரிமினல் ட்ரைப் அப்படின்னு அர்த்தம். அதில் குற்றப்பரம்பரை வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து ஒரு சமூகத்தை பார்த்து அதில் ஒரு குற்ற பரம்பரை போலீஸ் ஸ்டேஷனில் கூட அவங்க கையெழுத்து போடணும், ரேகையெல்லாம் வைக்கணும். இது பழைய காலத்தில் போராடி அதை எடுத்தாங்க. நீதி கட்சி தான் அதை கடைசியாக பொப்புலி அரசர் தான் கையெழுத்து போட்டு மாற்றினார். இது வரலாறு. அதை குற்ற பரம்பரையினர் முதல் இந்தியாவிலேயே பிற்படுத்தப்பட்ட அமைப்பு என்பதற்கு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கின பெருமை கலைஞரையே சார். கலைஞர் முதலமைச்சராகி தான் இந்தியாவிலேயே முதல்ல உண்டாக்குனார். இப்போ அதுக்கு முன்னால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அமைப்பு தனியாக கிடையாது, அமைச்சரவை கிடையாது. அப்போ கலைஞர் என்ன பண்ணாரு, என்னையா அவன் போய் குற்ற பரம்பரைன்னா என்ன அர்த்தம், அவன் மன்னர் அவனுடைய சுயமரியாதை என்ன ஆகுது, மனம் என்ன ஆகும் என்று நினைத்துக்கொண்டு சீர் மரபினர் தி நோட்டிஃபைட் ட்ரைப் என்று போட்டு சீர் மரபினர் என்ன அழகா இருக்கு பாருங்க. குற்ற பரம்பரைங்கிற வார்த்தைக்கு தமிழாக்கம் என்ன கொடுத்தாருன்னா கலைஞர் தான் செய்தார். சீர் மரபினர் அப்படி நிபந்தனா இதுதான் சுயமரியாதைக்கார். எனவே அந்த மாணமிகு சுயமரியாதைக்காருடைய நூற்றாண்டு பல நூற்றாண்டுகளை தாண்டும் ஒரு சகாப்தமாகும். அந்த நூற்றாண்டு சூரியன், உதய சூரியன், அதுவும் தகிக்கக்கூடிய சூரியன். இப்போ சூரியன் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கு. 4ஆம் தேதி தான் தனியும், அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அந்த சூரியன் வெப்பம் தாங்கும். அந்த சூரியன் வெப்பம் தாங்க முடியாத பல பேர் தியான வேடம் போடுறாங்க. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். பல பேர் கடை கோடியில் வடக்கே இருந்து விரட்டி தெற்கே வந்தால்தான் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற கூடிய அளவிற்கு தென்கோடி தமிழகம்தான் அகவர்களை கூட காப்பாற்றுவதற்கு இருக்கிறதே. கூட தியானம் வேண்டுமா, ஞானம் வேண்டுமா, மோனம் வேண்டுமா, தமிழ்நாடு வேண்டும், திராவிடம் வேண்டும். தந்தவர் கலைஞர். நூற்றாண்டு அல்ல, பல நூற்றாண்டு வாழ்க வளர்க. ஏற்பாடு செய்த தோழருக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி.